பொரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொப்புள் கொடி உறவாக நம்ம நினைக்கிற நம்ம நாட்டினுடைய மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு குட்டி தீவு, அதாவது இலங்கை என்ற ஸ்ரீலங்காவில். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய தொப்புள் கொடி உறவு அங்கே நிறைய பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து சுமார் 28 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சை புகுந்து அகதிகளாக வாயிறாங்க. அப்படி வாயிற அந்த அகதிகளிலிருந்து ஒரு நபர் நம்மளுடைய பொரா இணையதள இந்த யூடியூப் சேனல் மூலிமா அவர் ஒரு சிறந்த கருத்தை இங்கே தெரிவிக்க உள்ளார். அவர் இப்போது நம்ம நேர்காணல் காணப்போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் பார்க்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் மகேஸ்வரன். இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து வானவர் இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து புறா யூடியூப் இணையதளத்துக்கு எங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள், கிடைக்க வேண்டிய உரிமைகள் தவிர்க்கப்பட்டது காரணம். அடுத்த நிலையில் ஒரு மட்டைப்பந்து சூப்பர் கிங்ஸ் சொல்லக்கூடிய ஐபிஎல் மேட்சில் தொடர்ச்சியாக இலங்கை அகதிகள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறபடியா அதிமுக திமுக ஆட்சி இருந்தது. இந்த அதிமுக திமுக ஆட்சியில் இலங்கை அகதிகளை பொறுத்தளவுக்குமே இலங்கை தமிழர்களை பொறுத்தளவுக்குமே ரெண்டு ஆட்சியும் ஒரே சம பங்காகத்தான் ஒரு காலகட்டத்தில் பயணிச்சாங்க. 2009 பிற்பாடு உள்நாட்டு போல் உலக நாடுகளால் சேர்ந்து அங்கு இனப்படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு 2011ஆம் ஆண்டு தமிழகத்தை ஆட்சியாண்ட ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அகதிகளுக்கு அங்கே தனி தமிழிடம் தான் தீர்வு. அங்கே நடந்தது போர் குற்றம் நடந்தது, இனாளிப்பு போர் நடந்தது. ராஜபக்சே போர் குற்றவாளி, அவர் தூக்கு மேடையில் ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அவரை தூக்கில் தான் போட வேண்டும் என்று சட்டசபை உறுப்பினர்கள் வைத்து தீர்மானம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானம் எமக்கு இலங்கை தமிழர்களுக்கு அந்த இனாளிப்பு போரில் ஒரு தோளில் கை வைத்து ஒரு ஆறுதல் சொன்னமாகி, தாயில்லாத பிள்ளைகள் மாதிரி உலகத்தில் நாங்கள் அடையும் போது ஒரு தாய் உள்ளம் கொண்டு ஒரு தாய் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் மன நிம்மதி அடைந்தோம். தொடர்ச்சியாக அப்படியே அதோடு நின்று விடாமல் ஐபிஎல் சொல்லப்படக்கூடிய அது பேர் சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லப்படுற பேர் வச்சு அழைக்கப்படுகிறது. அதில் எந்த ஒரு சிங்கள விளையாட்டு வீரரையும் சேர்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் விளையாடும் போது எந்த ஒரு சிங்கள இலங்கை விளையாட்டு வீரரையும் இங்கே விளையாட அனுமதிக்காமல், தமிழ்நாட்டில் அந்த போட்டி நடக்கும் போதெல்லாம், மட்டைப்பந்து போட்டி நடக்கும் போதெல்லாம் அந்நிய உலக நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் வீரர்களை மட்டுமே தேர்வு செய்து சிங்கள விளையாட்டு வீரர்களை அதை இடம்பெற செய்யாமல் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஆட்சி இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் அந்த சேவையை கடைபிடித்து வந்தார்கள். அதன் பிற்பாடு திமுக ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக சிங்கள வீரர்கள் அந்த அம்மையார் எடுத்த முடிவை தவிர்த்துவிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலையில் சிங்கள வீரர்கள் தமிழ்நாட்டில் விளையாடுவார்கள். சிங்கள வீரர்கள் தமிழ்நாட்டு மட்டைப்பந்து அணியில் இடம்பெறுவார்கள். இது தொடர்ச்சியாக இடம்பெற்றது. அப்போ தமிழர்களுக்கு திமுக ஆட்சி தான், கலைஞர் கருணாநிதி, கருணாநிதி, ஸ்டாலினுடைய ஆட்சி தான் தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தரக்கூடிய, அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடியது, தீர்வை பெற்று தரக்கூடியது. தமிழர்கள் தலைவர்கள் சொல்லப்படக்கூடிய திமுக அவர்களுடைய தலைவர்கள் அந்த அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவை தொடர்ச்சியாக கடைபிடிக்காமல் அதை தவிர்த்து விட்டு இலங்கை தமிழர்களுக்கு யார் இன்னங்களை கொடுத்து போரை கொடுத்து யார் கொண்டு குமித்தார்களோ அவங்களுக்கு முக்கிய உரிமை கொடுத்து தமிழ்நாட்டில் விளையாட வைத்தது. உலக தமிழர்களும் சரி, இலங்கை தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் சரி, தமிழகத்தில் உள்ளவர்களும் சரி, ஒரு மனசோர்வை ஏற்படுத்தியது. தமிழ் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய திமுக கழகம் இப்படி தமிழர்களை கொண்டு குவித்தவர்கள் மேல் அவங்கள் மேல் கவனம் செலுத்தி அவங்களையும் இலங்கை தமிழர்களையும் உலக நாடுகளையும் ஒன்றாக ஒப்பிட்டு இடம்பெற செய்தது. அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. அதனால்தான் இந்த கருத்தை நான் புறா யூடியூப் இணையதளத்தின் மூலம் உலக தமிழர்களுக்கும் உலக மக்களுக்கும் உலக மாதிரியர்களுக்கும் எங்களை உத்து நோக்கி ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரணும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் மகேஸ்வரன் ஆகிய நான் இந்த கருத்தை வெளிக்கொண்டு வரலாம் என்று இன்று நான் புறா இணையதளத்தின் மூலம் செய்தி சொல்ல வருகிறேன். சரிங்க ஐயா, இவ்வளோ தூரம் நீங்கள்
இப்போ சென்னை வந்து சூப்பர் கிங்ஸ், அதாவது ஐபிஎல் வந்து புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க வந்து ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. இது போல வந்து ஸ்ரீலங்கா வந்து எந்த வீரர்களும் வந்து கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு. அதே போல வந்து இப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து அந்த அந்த அம்மையாருடைய திட்டத்தை வந்து முற்றிலும் மறுத்து இவர் வந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து அரசியலில் பின்னணியாக இருக்கின்ற அனைத்து சமூக ஆர்வலர்களும் அதே போல வந்து இலங்கை தமிழர்கள் வந்து நல்லா, அதாவது அவங்க வந்து மீண்டும் வந்து அவங்களுடைய அந்த ஸ்ரீலங்காவிலே சென்று அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அங்கே தொடங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அத்தனை பேரை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உலகினுடைய கடைசி பார்வைக்கு கொண்டு செல்ல முடியுமோ அது வரைக்கும் கொண்டு போங்க. நன்றி, வணக்கம், வணக்கம். நன்றி, வணக்கம்.